ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. இன்று அத்தியாயம் 11 சூனிய ஒளியின் வெற்றிடம் நம் தலைப்பில் அகத்திய மகரிஷிகள் ஐயா என்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்காருன்னு சிந்திக்கலாம். இந்த சாப்டர்ல ஐயா வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, குருதியில் உள்ள மென்பொருட்கள் தான் இத்தனைக்கும் காரணம் தான். எல்லா மனிதர்களுக்கும் குருதி என்பது ஒன்றாக இருந்தாலும் அதில் உள்ள பதிவு பொருட்கள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உருவாக்குது. கோபதாபங்கள், இல்லை பல்வேறு அகங்கார கழிவுகள், இல்லை மாய நிலைகள் எல்லாமே குருதியில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களில் உள்ள பதிவு பொருட்களால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால குருதியினை வந்து முயன்ற அளவு இலக்கி நீர்த்திடுங்கள், நீர்க்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு வழிமுறைகளாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முன் விடியல் பொழுதுகளில் அனுதினமும் எந்திரித்து இறைவனே எண்ணி தானித்து வர இறைவனின் ஒளி வந்து குருதியில் கலப்புறுவதனை உணர இயலும். 2வது சூன்ய சரபுகளின் ஒளி மற்றும் ஒளி, அதாவது முறையே லைட் மற்றும் சவுண்ட் எனர்ஜியையும் நம்மளால உணர இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தர்னு வச்சுக்கலாம். மகாவிஷ்ணுவை வந்து நீங்க ஒரு சூட்சும சுரபியாக கண்ணுற்று அவரை எண்ணி தியானித்து வந்தீங்கன்னா அவருடைய ஆற்றல்கள் நமது மூளையில் ஒரு மின்னல் மாதிரி உருவாவதனை கண்ணுற இயலும். இதே மாதிரி அகத்திய மகரிஷிகளாக இருக்கட்டும், அன்னை சாரதா தேவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளையாரா இருக்கட்டும், நீங்க ரெஸ்பெக்டிவ் காட்ஸை வந்து நீங்க ஒரு சூன்ய சூட்சும சுரபிகளாக கண்ணுற்று அதுக்கப்புறம் நீங்க பிரேயர் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சூன்ய சூட்சும சுரபிகளிலிருந்து மின்னல் மாதிரி அலைகள் உருவாகி அதன் மூலமாக அந்த தெய்வங்களின் ஆற்றலை நம்ம ஏற்று இயங்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஐயா வந்து சூட்சமமாக கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அரிய ரகசியம் வெளிப்பட்டிருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வந்து உருவமாக பார்க்காது, ஒரு சூனிய சுழலாக கண்ணுற்று நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஐயா அதில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு சூட்சமான ரகசியங்கள் தான் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு பைபிளில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, பல்வேறு விடுதலை அடைந்த ஆன்மா மட்டும்தான் இந்த சூன்ய சுரபிகளின் ஆற்றல்களை உணர்ந்து ஏற்க இயலும். அதாவது விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் மீண்டும் புவியினில் பிறப்பு மேற்கொள்கின்ற தருணத்தில் சூன்ய சுரபிகளின் சக்திகளை உணர்ந்து எளிதாக ஏற்றி ஞானம் அடைந்து விடலாம். அதாவது ஒரு ஆன்மா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் 7 பிறவிகள் தொடர்ச்சியாக மனதினை ஈர்த்து சிவலிங்கத்தோட, அதாவது ஆன்மாவோட கொண்டு சேர்த்தாதான் அதுக்கப்புறம் இந்த சூனிய சுரபிகள்லாம் திறவுக்கொள்ளுன்னு ரொம்ப ஸ்டார்டிங் ஆஃப் தி சாப்டர்ஸ்லாம் நம்ம சிந்திச்சிருப்போம். ஸோ அது போன்ற கருத்துக்கள் தான் இதில் கொடுத்துருக்குது. முக்கியமாக இந்த சூனிய சுரபிகள் திறவு கொண்டா மனமற்ற நிலை சிந்திக்கும், இன்ப துன்பமற்ற ஏகாந்த நிலை, யாரையும் எடை போட மாட்டோம், யாருக்கும் துன்ப விளைவுகள்னு கூட தோணாது, யாருக்கும் நன்மை விளைவுகளும் தோணாதான். இடையில நமது அன்பு சகோதரி நந்தினி சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன், 7th டைமென்ஷன் எல்லாம் மனிதர்கள் போக 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 யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாங்களாம். அது வந்து தெய்வங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான உதவி எங்கிருந்தாவது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் யாருக்கும் உதவி பண்ணணும் கூட அந்த உயர்நிலைகள்ல இருக்கிறவங்க நினைச்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் என்னோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணேன். எப்படி அப்ளை பண்ணேன்னா, முன்னாடிலாம் யார் வந்து பணம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு ரொம்ப படாத பாடு பண்ணுவேன். இப்போ ஒரு அன்பர் வந்து உதவி கேட்டாரு. நான் கொடுக்கலன்னா இந்த பிரபஞ்சம் அவருக்கு எப்படினாலும் ஹெல்ப் பண்ணிரும்னு இவங்க கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நான் அதை அப்படி அவங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்க்கை இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்ற மாதிரி என்ன இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம வந்து துன்ப நிலை தான் ஏற்றோம். அவங்க வந்து சரியான நேரத்துல கொடுக்காம 2 மாசம், 3 மாசம், 5 மாசம், ஏன் 1 வருஷம் கூட இன்னும் 6 வருஷம் ஆகியும் பணம் கொடுக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்படிதான் இந்த கருத்துல இருக்கு. சாப்டர் 11 அதே தான் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை போராட்டத்தினில் மூழ்கி உள்ளவர்களை மீட்டு விட வேண்டும் என்ற எண்ணமும் உதிக்காதான். மேபி எனக்கு அந்த இது சூனிய சுரபி எதுவும் தரவு கொண்டுச்சான்னு தெரியல. நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் அப்ளைட் திஸ் டு மை லைஃப். ஆனால் இது சாத்தியமா? எல்லாருக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணும் போது தானே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணி இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நமக்கும் அவங்களுக்கும் இடையே நடந்து குருதியெல்லாம் இலகும் அப்படின்னு தெய்வங்கள் கொடுத்துருக்காங்க. இதே தெய்வங்கள் தான் இப்படியும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.